வணக்கம். வல்லூரு வேர்ல்டு நிகழ்ச்சிக்காக அல்லது செய்தி சேவைக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்க போன்ற ஒரு ஒரு இதுவும் ஒரு வகையான செய்தி தான். அந்த செய்தியில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மிக்சி மோட்டார். இந்த மிக்சி மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே உள்ள அந்த வாசர், அந்த ஆர்மெச்சர் உள்ள வாசர் கட் ஆயிடுச்சு. அதனால் மிக்சியில் அதிகமான பொறி பறக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்கிறோன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒயர் எடுத்து டெஸ்ட் பண்ணி இது ரன்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி போட போகிறோம். இப்போ நம்ம சீரியலில் போட்டு பார்க்குறோம். பாருங்கள், பல்ப் எரியுது பாருங்கள். பல்ப் எரியுதா? பல்ப் எரியுது. அப்போ ஏதோ மிக்சியில் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னு பார்க்குறதுக்காக முதல்ல டெஸ்ட் பண்ணுறோம். சீரியலில் போட்டு அப்புறம் மெயின் கனெக்ஷனில் போடுறோம். போடும்போது கவனமாக பிடிச்சிக்கணும். கரண்ட்டு ஷாக் அடிச்சிடக்கூடாதுல்ல. பிடிச்சிட்டு சுவிட்சை போட்டு லைட்டாக வச்சு பார்க்கணும். பாருங்கள், கட்ட கட்டன்னு ஆடுது. மிக்சி மோட்ரு கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது. இப்படி ஆடக்கூடாது. இப்படி ஆடினா ஜார் ஃபால்ட் ஆயிரும். ஜார் ஃபால்ட் ஆகி ஜார்லாம் அடித்து பாருங்கள், பொறி பறகுது பாருங்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் கீழேயும் உள்ள வாசர்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரை பிரிக்கணும். மோட்ரு நல்லா பாருங்கள், மோட்ரு நல்லா 2 பக்கம் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை பிரிக்கணும். 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஆட்டம் பாருங்கள். இப்போ அந்த ஆட்டம் மேலே எங்கேயும் சரியான ஆட்டம். அப்படிங்கும்போது குதிக்கும்போது ஜார் ஃபால்ட் ஆயிரும். எல்லாமே பிரச்சனையை ஆரம்பித்து விட்ருவோம். அதுதான். அதனால் இதை சரி பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கழட்டுறோம். கழட்டியாச்சு. கழட்டிட்டு கார்பனை கழட்டணும். பாருங்கள், இந்த கார்பன் இருக்குது. கார்பனை கழட்டிட்டு 2 கார்பன் இருக்கும். அந்த கார்பனை கழட்டும் போது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் கார்பன் நல்லா இருந்துச்சுன்னா அதே கார்பனை போட்டுக்கலாம். ரைட். கார்பன் 2மே நல்லாயிருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதுக்கு 2 பக்கம் நல்ல வாசர், ஹெவியாக உள்ள வாசர் போடணும். சாதா வாசர் போட்டால் டக்குன்னு அடிச்சிடும். ஹெவியாக உள்ள வாசர் போட்டு இதை ரெடி பண்ணி போட்டால் தான் அந்த மோட்ரு நல்லாயிருக்கும். சில மோட்ரு திடீர்னு ஆரம்பிச்சிட்டு போனால் கூட இந்த மாதிரி பொறி மாதிரி பறக்கும். ஏதாவது ஷார்ட் இருந்தால் கூட இப்படி பறக்கும். இந்த மாதிரி ஆட்டம் இருந்தால், புஷ்ஷு போயிருந்துச்சுன்னா அங்கிட்ட ஆட்டம் இருந்தால் கூட இந்த மோட்டரில் இந்த மாதிரி பொறி பறக்கும். உடனே பொறி பறந்த உடனே ஐயோ நம்ம காயில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒன்று மெக்கானிக்கிட்ட கொடுத்து அது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது லைட்டாக பொறி பறக்குது, ஆனால் சாஃப்ட்டு புஷ்ஷு பிரச்சனை. மேலே கீழேயும் ஆடுது. ஆனால் புஷ்ஷு 2 போல நல்லா தான் இருக்குது. அந்த வாசர் கட் ஆனதுனால அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மிக்சி எடுத்தோடனே நம்ம காயிலெலாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஜாரை செக் பண்ணணும். ஜாரில் ஓட்டை இருந்துச்சுன்னா அது வழியாக தண்ணி உள்ளே பாய்ஞ்சி ஆரம்பிச்சர் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொன்றையும் கரெக்டாக நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். நல்ல மெக்கானிக்கிட்ட கொடுத்து பார்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஜார் தான் முதல்ல ஃபால்ட்டு வரும். ஜார் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடணும். தண்ணி விடக்கூடாது. அப்புறம் பக்கத்தில் உள்ள மிக்சிலாம் ஜாரை வாங்கி இதில் போடுறது அதில் போடுறது மாற்றி போடக்கூடாது. ஒரே மிக்சிக்கு ஒரே ஜாரு. பக்கத்தில் யாராவது உதவின்னு கேட்டால் கூட உங்கள் ஜாரை கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அரைக்கணும். அதுதான் பிரச்சனை இல்லை. சில பேர் எங்கள் ஜாரை உங்கள் மிக்சியில் ஓட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சிக்கல் அப்போவே ஆரம்பிச்சிடும். ஆனால் தெரியாது, போக போக தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 2 கார்பனையும் கழட்டிட்டு காயெலாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பாருங்கள், வாசர் உள்ளே இருக்குது. அந்த வாசரெலாம் வெளியே எடுத்துகிட்டு இதையும் கழட்டணும். கழட்டிட்டு அந்த மேலே உள்ள இந்த இப்படி லைட்டாக கொஞ்சம் ஆயில் கீழே ஏதாவது பெட்ரோல் வச்சோம்னா அந்த புஷ்ஷை விட்டு அது வெளியே வந்துருச்சு பாருங்கள். வாசர் கழட்டிட்டு வாசர் வச்சுட்டோம். அது இந்த 2 வகையான வாசர் போட்டிருப்பாங்க. ஒரு சாதாரண
இந்த வாசரம் இரும்பு வாசர் நல்ல குவாலிட்டியான வாசர் போட்டிருக்கோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஆயில் விடணும். புஷ்ஷுக்கெல்லாம் ஆயிலாம் ரொம்ப நாள் ஓடி காஞ்சிருக்கும். ஆயில் கட்டாயம் விடணும். ஆயில் விட்டு அப்புறம் பாருங்கள் பேக் சைடாக மாட்டிடணும். கீழ்ப்பக்கம் இதான் மிக்சியின் கீழ்ப்பகுதி. இதை மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா அதில் பாருங்கள் ஆர்மிச்சர் பக்கத்தில் வாசர் பக்கத்தில் பழைய வாசர்லாம் அப்படி லைட்டாக உடச்சி பார்க்கணும். அப்படி உடஞ்சிச்சின்னா அந்த அதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல புது வாசராக போட்டுடணும். இது வந்து சில இதில் வந்து இது வரும், ஒரு சின்ன பால்ஸ் உள்ள ஆர்மிச்சர் வரும். இது பால்ஸ் இல்லாமல் வாசர்லேயே மெயின்டைன் ஆகி போடக்கூடிய மோட்ரு இது. ஆனால் அருமையான மோட்ரு இது. நல்ல உழைப்பு கூடிய மோட்ரு. இந்த கடுகு செலுத்தாலும் காரம் குறையான்னு சொல்கிற மாதிரி இது வந்து நல்ல தரமான மோட்ரு. நம்ம வாசரை உள்ளே போடுறோம். இப்போ வாசல்லாம் உள்ளே போட்டு நீட்டாக மாட்டி அந்த ஆர்மிச்சருக்கும் அந்த காயிலுக்கும் கரெக்டாக அந்த வாசரை செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கரெக்டாக செக் பண்ணி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சிக்கலை உண்டாக்கும். ஆமாம், கரெக்டாக அந்த ஆர்மிச்சர் அண்ட் ஃபீல்டு காயில் ரெண்டுக்கும் அது சரியாக இருக்கான்னு பார்த்து தான் போடணும். போட்டால் தான் அது சொல்லலாமல் ஓடும், இல்லைன்னா அது மறுபடியும் சிக்கலாயிரும். இப்போ நம்ம ரிப்பேர் பார்த்ததே பிரோஜனம் ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக க்ரிப்பை பிடிக்கணும், இல்லைன்னா ஏதாவது சிக்கலை உண்டாக்கிட்டே இருக்கும். இப்போ வாசரை போட்டாச்சு, வாசரை போட்டாச்சு. பாருங்களேப்பா, வாசரை உடைச்சி பார்த்தா தான் அது நல்ல வாசராக போடணும்ல. கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுக்கும்போது நல்ல முறையில் அதை கொடுக்கணும். வாசல்லாம் போட்டு நீட்டாக போடணும். வாசர் போட்டு முதல்ல நம்ம வந்து அதை கரெக்டாக உள்ளே இறக்கி பார்க்கணும், அதாவது சேக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சேக்கு இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா டக்குன்னு 2 ஸ்க்ரூயும் போட்டு மூடிக்கிட வேண்டியதான். வாசர் பாருங்கள், பைப்பர் வாசரும் நல்ல குவாலிட்டியான வாசர் கடையில் கிடைக்கும். அந்த பாருங்கள், ஆட்டி பார்க்கணும். இப்போ முன்ன வந்து சேக்கு இப்போ இல்லை, சூப்பராக இருக்குது. இதுவே மாட்டி ஸ்க்ரூ 2யும் போட்டு மாட்டி விட்டோம்னா இன்னும் கஸ்டமருக்கு தொல்லையே இல்லை. மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. கார்பனை போட்டு டக்குன்னு 2 ஸ்க்ரூயும் போட்டு, ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா லெவலாக கரெக்டாக டைட் வைக்கணும். ஒரு சைடு நல்லா டைட் வச்சு மறு சைடு போடக்கூடாது. டக்குன்னு எங்கேயாவது ஏதாவது பிடிச்சிருந்தால் டக்குன்னு ஸ்லிப் ஆயிரும். ஸ்லிப் ஆனால் டக்குன்னு இந்த அலுமினியம் உடஞ்சினா மிக்சி கரகரன்னு சத்தம் கேட்கும். இப்போ ரெடி. இப்போ கார்பனை போட்டு நம்ம ரன்னிங் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். மிக்சியை வந்து நம்ம அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது மிக்சி ஜாரெல்லாம் செக் பண்ணணும், இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாக செக் பண்ணால் தான் அது நமக்கு ரொம்ப நாள் நீண்ட பாவனைக்கு வரும். நம்ம துடைக்காமல் கொள்ளாமல் அப்படியே போட்டோம்னா அது பாட்டுக்கு இதாகிடும். வந்து சுத்தபத்தமாக வெயிலில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, இல்லைனா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் மிக்சியெல்லாம் அப்படி வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா அந்த வெயிலில் உள்ள தூசி உள்ள குப்பையெல்லாம் அப்படியே நல்லா அதெல்லாம் காஞ்சி நம்ம மிக்சி ஓடும்போது அந்த மிக்சியோடைய பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக எல்லாம் அந்த குப்பையெல்லாம் போயிடும். அப்போ நல்ல உழைப்பு இருக்கும் நமக்கு. ஆமாம், மிக்சி வந்து பராமரிப்பு பொறுத்து தான் இருக்குது. அதெல்லாம் வந்து 4 வருஷம் 3 வருஷம் சில பேர் நல்லா பராமரிப்பாங்க, ஜார்லாம் ரிப்பேர் பார்த்து. இப்போ நம்ம இதை மாட்டிக்கிட்டு இருக்கோம், என்னது கார்பனை மாட்டிக்கிட்டு இருக்கோம். கார்பனை மாட்டியாச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் கார்பனை மாட்டிட்டு டெஸ்ட்டு கொடுத்தோம்னா ரைட், டெஸ்டிங் ஓகே. அப்படியே நல்லா வாசல்லாம் வச்சு நீட்டாக மாட்டி விட்டோம்னா அது பாட்டு தொல்லை இல்லாமல் ஓடும். ரைட்டு, பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து எமது வெள்ளூர் வேர்ல்டு நியூஸ் எல்லாம் ஒரு தகவல் தான். வேர்ல்டு நியூஸ்னால் உலகத்தை பற்றி தான் சொல்லணும்னு கிடையாது. எல்லாமே ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். என்னென்ன தகவல் எல்லாம் கற்றது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கனெக்ஷனை பார்த்து கவனமாக கொடுத்து, என்றைக்கும் வந்து மின்சாரத்தில் கரண்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்து போட்டு தான் எல்லாம் பார்க்கணும், இல்லைன்னா சிக்கலை உருவாக்கிடும்.
ரொம்ப கவனமாக கையாளணும். மோட்ரு ரெடி ஆகிருக்கு. இப்போ கொடுத்து பார்க்குறோம் பாடி ஷாட்லாம் இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு கட்டிங் பிளேயர் நோஸ் பிளேயர் இருந்தால் வச்சு பிடிச்சிக்கணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக ஓடுது மோட்ரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது லைட்டாக அந்த கீழே இது அடிக்கிற மாதிரி அடிக்க, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் தேப்பு போட்டு தேய்ச்சி போட்டோம்னா மிக்ஸி ரெடி. மிக்ஸி மோட்டர் ரெடி. இப்போ ரெடி பண்ணி உடனே கஸ்டமருக்கு சப்ளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எமது பக்கத்துடன் இணைந்திருங்கள்.